முதல்வன் படப்பாணியில் இன்று ஒரு கைது நடைபெற்றிருக்கிறது. நள்ளிரவில் என்ன சொல்வது, ஒரு வித்தியாசமான முறையில் கொஞ்சம் ஆச்சரியம், அதிர்ச்சி எல்லாம் சேர்ந்த முறையில் ஒரு கைது. இது இலங்கையில் நடைபெற்றிருக்கிறது. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்ன காரணத்திற்காக? அதை பற்றி சற்று ஒரு சுருக்கமாக பார்ப்போம். ரணில் விக்ரமசிங்கே 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அப்போதைய இலங்கை ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபய ராஜபக்ச ஓட்டு போட்ட மக்களால் துரத்தி அடிக்கப்பட்டு அவர் நாடு நாடாக கடந்து சென்ற போது அவர் ராஜினாமா செய்த பிறகு அப்போதைய பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக பாராளுமன்றத்தால் நியமிக்கப்பட்டார், தெரிவு செய்யப்பட்டார். அதன்படி அவர் 2022 ஜூலையிலிருந்து 2024 செப்டம்பர் வரை ஜனாதிபதியாக இருந்தார். இந்த காலகட்டத்தில் அவர் கிட்டத்தட்ட 26 நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறார். அதன் செலவு மட்டுமே அரசாங்கத்தின் கூற்றுப்படி இலங்கை ரூபாய்ப்படி 600 மில்லியன் ரூபாய். ஸோ இதிலே குறிப்பிடத்தக்க ஒரு பயணம் 23ஆம் ஆண்டு செப்டம்பர் அமெரிக்கா கியூபாவுக்கு G77 நாடுகளுக்கு இடையிலான மீட்டிங் ஒன்றில் பங்கு பெற்றுவதற்காக சென்றிருந்தார். அதன் பின்னர் அதன் தொடர்ச்சியாக லண்டனுக்கு ஒரு பயணம் செய்திருக்கிறார். என்ன சொல்வது, 10 பேர் அடங்கிய ஒரு குழுவுடன், அவரது மனைவியார் உட்பட. ஸோ இந்த லண்டன் பயணமானது அரசு முறை பயணம் அல்ல என்றும் அது ஒரு தனிப்பட்ட ரீதியான, அதாவது அவருடைய மனைவியாரின் பட்டப்படிப்பு கிராஜுவேஷன் செரமனி ஒன்றிற்காக சென்றுள்ளதாகத்தான் இப்பொழுது அரசாங்கம் தெரிவித்து, இந்த செலவு முழுவதும் கிட்டத்தட்ட 16.5 மில்லியன் இலங்கை ரூபாய், இதை அமெரிக்க டாலரில் கன்வெர்ட் பண்ணினால் ஏறத்தாழ ஒரு 50,000 அமெரிக்கன் டாலர் அரசாங்கத்திற்கு செலவு ஏற்படுத்தியிருக்கிறார் அவருடைய தனிப்பட்ட பயணத்திற்காக. ஸோ இந்த குற்றத்திற்காகத்தான் அவர் இன்று இது தொடர்பான விசாரணைக்காக அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டு அதன் பின்னர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டு அவர் நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பொழுது அவருடைய பிணை மனுக்கான கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு இன்று இரவு, அதாவது நேற்று இரவு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கை நேரப்படி. ஸோ இது ஒரு என்ன சொல்வது, இது ஒரு சினிமா பாணியிலான ஒரு விதத்தில் தான். முதல்வன் படத்தில் அந்த ரகுவரனை கடைசியாக இரவில் கைது செய்வது போல பின்னேரம் சென்ற பிணை வழக்கு இரவு 9:30 10 மணிக்கு பின்னர் தான் தீர்ப்பு வழங்கப்பட்டது. பிணை நிராகரிக்கப்பட்டதாகவும் அதன் பின்னர் அவர் சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டார். ஆனால் இன்பிட்வீன் அந்த டைமில் என்ன சொல்லுவது, சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்தது. அவருடைய ஆதரவாளர்கள் வெளியே நின்று கூச்சலிட்டதும், நீதிமன்றத்தில் வளாகத்தில் வழமைக்கு மாறாக பவர் கட், மின்சாரம் இல்லாமல் தடைப்பட்டு அதன் பின்னர் நீதிமன்றம் ஒத்திவைக்கப்பட்டு இப்படி நிறைய குளறுபடிகள், பிரச்சனைகள் நடந்துதான் இந்த தீர்ப்பு இன்றைக்கு பிணை நிராகரிக்கப்பட்டது வழங்கப்பட்டுள்ளது. இப்பொழுது அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். ஸோ இப்போ இதில் இது நேற்று நடந்த சம்பவம். இப்பொழுது உங்களுக்கு தெரியும், இலங்கையில் இருக்கும் அரசாங்கம் ஜேவிபி என்று முன்னர் அழைக்கப்பட்ட, தற்பொழுது பெயர் மாற்றம் பெற்றுள்ள என்பிபி அரசாங்கம். ஸோ ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இந்த ஜேவிபிக்கும் இடையிலான வரலாறு என்றது ஒரு நீண்ட வரலாறு. அதை முதல்ல உங்களுக்கு பார்க்க சொல்ல வேண்டும். அதை கொஞ்சம் நீங்கள் அறிந்து கொண்டால்தான் இந்த கைது எப்படி நடந்தது, ஏன் இவ்வளவு விரைவாக நடந்தது, இதுவரை காலம் என்ன நடந்தது என்பதை பற்றி நீங்கள் சற்று அறிந்து கொள்வீர்கள். முதலாவதாக 1987-89ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஜேவிபி ஒரு கிளர்ச்சி ஒன்றை செய்தது இலங்கையில். அதாவது இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு எதிராகவும் IPKF எனப்படுகின்ற இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ், இந்திய சமாதானப்படை இலங்கை வருவதை எதிர்த்தும் ஒரு பெரிய கிளர்ச்சி ஒன்று நடைபெற்று, அந்த நேரத்தில் அரசாங்கத்தில் இருந்தது ஐக்கிய தேசிய கட்சி, தற்பொழுது ரணில் விக்ரமசிங்கே தலைவராக இருக்கும் கட்சி தான் அப்பொழுது அரசாங்கமாக இருந்தது. அதில் ரணில் விக்ரமசிங்கே ஒரு அமைச்சராக இருந்தார் அந்த நேரம். ஸோ இந்த ஜேவிபியின் கிளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கான பொறுப்பு அந்த நேரம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான் வழங்கப்பட்டது. அவர் அதை கடுமையாக கையாண்டதாகவும், அவர் கிளர்ச்சியில் ஈடுபட்ட நிறைய இளைஞர்களை என்ன சொல்வது, துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று சொல்லியும், கிட்டத்தட்ட அந்த இலங்கைக்கு மேல் மாகாணத்தில் கலனியில் உள்ள பட்டலந்த ஒரு இடத்தில் இதற்காக ஒரு வதை முகாம் ஒன்றும் இருந்ததாகவும் அதன் பின்னர் பட்டலந்த அறிக்கை என்ற அறிக்கை தெரிவிக்கின்றது. ஸோ அந்த காலத்தில் இருந்து இந்த ஜேவிபிக்கும் ரணில் விக்ரமசிங்கேக்கும் இடையிலான உரசல் என்பது கடுமையாக இருந்தது. ஜேவிபி பின்னர் 94ஆம் ஆண்டு ஜனநாயக நீரோட்டத்தில் தேர்தல் அரசியலில் இறங்கிய பின்னர் ஜேவிபி எப்பொழுதும் UNP, அதாவது ரணில் விக்ரமசிங்கவின் கட்சிக்கு எதிரான ஒரு போக்கை தான் கொண்டிருந்தது. 94ஆம் ஆண்டு பின்னர் 2002ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கம், அதாவது ரணில் விக்ரமசிங்கே பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அவர் பிரதமராகி, அந்த நேரம்
அவரது எதிர்க்கட்சியாக இருந்த சுதந்திர கட்சி, அதாவது பொதுஜன பெரமுன அந்த அந்த நேரம் இருக்கப்பட்ட பொதுஜன ஐக்கிய முன்னணியின் தலைவியாக இருந்த சந்திரிகா ஜனாதிபதியாக இருக்க, ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்து ஒரு என்ன சொல்வது, ஒரு வித்தியாசமான ஒரு அரசாங்கம் ஒன்று நடைபெற்றது 2002ஆம் ஆண்டு. ஸோ அந்த காலப்பகுதியில் தான் இலங்கை அரசாங்கத்துக்கும், அதாவது ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையிலான அரசாங்கத்திற்கும், விடுதலை புலிகளுக்கும் இடையில் ஒரு சமாதான உடன்படிக்கை ஒன்று ஏற்படுத்தப்பட்டது 2002ஆம் ஆண்டு. இதை கடுமையாக எதிர்த்தது அன்றைய ஜேவிபி என்று கூறப்படுகின்ற இன்றைய என்பிபி எனப்படும் இந்த அரசாங்கத்தில் இருக்கும் ஆட்கள் தான். அப்போது ஜேவிபி என்ற பெயரில் இருந்தார்கள். கடுமையாக எதிர்த்தார்கள். 2004ஆம் ஆண்டு என்ன சொல்வது, சந்திரிகாவிற்கு ஒரு அழுத்தமும் கொடுத்து, இவர்கள் என்ன சொல்வது, நாட்டை பிரிக்கப் போகிறார்கள், தமிழ் பிரிவினைவாதிகளுக்கு நாட்டை கொடுக்கப் போகிறார்கள் என்று எல்லாம் சொல்லி அந்த அரசாங்கத்தை கலைத்தார்கள். பின்னர் 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க தோல்வியுற்றார். அதன் பின்னர் அந்த போர் நிறுத்தம் என்ன சொல்வது கிடப்பில் போட்டு, பின்னர் 2005ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பொழுது அவருக்காக கடுமையாக பிரச்சாரம் செய்து அவரை வெல்ல வைப்பதற்காக கடுமையாக முயற்சித்த ஒரு கட்சிதான் அன்றைய ஜேவிபி, இன்றைய என்பிபி. ஸோ அவர்களது நிலைப்பாடு எப்பொழுதும் என்ன சொல்வது, ஐக்கிய தேசிய கட்சி, அதாவது ரணில் விக்ரமசிங்கவின் நிலைப்பாட்டிற்கு நேர் எதிரான நிலைப்பாடு. ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது, அதனால்தான் இந்த கைது நடைபெற்றது என்று நான் சொல்ல வரவில்லை. யாரும் அப்படி கூற முடியாது. ஆனால் என்ன சொல்வது, கிட்டத்தட்ட இந்த அரசாங்கத்தின் கூற்றுப்படி பார்த்தால், அரசாங்கத்தின் என்ன சொல்வது, அரச பணத்தை செலவழித்து தனிப்பட்ட பயணம் ஒன்றை செய்ததாகத்தான் இன்று அவர் குற்றம் சாட்டப்பட்டு என்ன சொல்வது, சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஸோ அவர்களது கூற்றின்படி தற்பொழுது அரசாங்கத்தில் இருக்கும் எந்த ஒரு அமைச்சர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ அரச வாகனத்தையோ அரசாங்கத்தை எந்தவித பணத்தையோ எதையோ தங்களது தனிப்பட்ட தேவைக்கு பயன்படுத்தவில்லை என்பதை உத்தரவாதமாக தெரிவிக்கிறது. அது ₹1 இருக்கலாம், 1 கோடி ரூபாயாகவும் இருக்கலாம். ₹1 எடுத்தாலும் களவுதான், 1 கோடி ரூபாய் எடுத்தாலும் களவுதான். ஸோ அரசாங்கம் அந்த உத்தரவாதத்திற்கு வருகின்றது. அடுத்ததாக ரணில் விக்ரமசிங்கே என்ற ஒரே ஒரு முன்னாள் ஜனாதிபதி தான் இவ்வாறு நடந்து கொண்டாரா? ரணில் விக்ரமசிங்கவுக்கு முன்னர் இருந்த 2 ஜனாதிபதிகள் தற்பொழுதும் உயிரோடு இருக்கிறார்கள். 3 ஜனாதிபதிகள் இருக்கிறார்கள். ஸோ அவர்களது காலத்தில் எந்த இதுவும் நடைபெறவில்லையா, அல்லது கண்டுபிடிக்க முடியவில்லையா, அல்லது அவர்கள் அனைவரும் கிளீனாக இருந்தார்கள் என்று அரசாங்கம் நற்சான்றிதழ் கொடுக்க வருகிறதா தெரியவில்லை. ஆனால் தவறு செய்தால் தண்டிக்கப்படத்தான் வேண்டும். இவர் இப்படி செய்தென்று சென்றால் அவர்களுக்கு தண்டனை அது வழங்கப்பட வேண்டியது. அது அரசாங்கத்தின் கடமையை விட சட்டத்தின் கடமை. அது தன்னுடைய கடமை ஆற்றியிருக்க வேண்டும், ஆற்றியிருக்கிறது என்றுதான் அனைவரும் நம்புகிறார்கள். ஸோ இந்த விடயத்தில் எவ்வாறு அவசரமாக விரைவாக ஒரு என்ன சொல்வது, நீதியை நிலைநாட்ட அரசாங்கம் போராடுகிறதோ அதே போல அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கான நீதியையும் விரைவில் பெற்றுத்தர வேண்டும் என்றுதான் அனைவரும் விரும்புகிறார்கள். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடங்களை தாண்டி இருக்கிறது. ஸோ இன்னும் அதற்கான என்ன சொல்வது, யார் குற்றவாளி என்பதை அரசாங்கத்தால் இன்னும் தெரிவிக்க முடியவில்லை. விசாரணைகள் இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதைவிட இன்னும் மிகப்பெரிய ஊழல்கள் கடந்த காலங்களில் நடைபெற்றிருக்கிறது. அதையும் அரசாங்கம் வெளியிட வேண்டும் என்பதுதான் அனைவரதும் வேண்டுகோள். என்ன சொல்வதென்றால், ரணில் விக்ரமசிங்கே கிட்டத்தட்ட இந்த கடந்த ஜனாதிபதி தேர்தல் தோல்வியின் பின்னர் ஒரு ரிட்டையர் ஆகும் ஸ்டேஜுக்கு போய்விட்டார். அவர் என்ன சொல்வது, அவர் ஒரு என்ன சொல்வது, அவர் இப்பொழுது ஒரு பொலிட்டிக்ஸில் ஒரு என்ன சொல்வது, ஒரு டோமன் ஸ்டேஜுக்கு போய்விட்டார். அந்த சும்மா இருந்தவரை சுரண்டி சூப்பர் ஸ்டார் ஆக்குவதுன்னு சொல்லுவார்கள். அவர் பாட்டுக்கு பேசாமல் இருந்தவரை இந்த விடயத்தை என்ன சொல்வது, ஒரு அனுதாபம் ஒன்றை மக்களிடையே ஏற்படுத்த சில வேளையில் ஏற்படுத்தலாம். இந்த வயதில் ஒரு முன்னாள் ஜனாதிபதி எப்படி நடத்துகிறார்கள் என்று ஏற்படுத்தலாம். தவறு செய்தால் தண்டிக்கப்பட வேண்டும், அது வேறு கதை. என்ன சொல்வது, எதிரிகள் தானாக உருவாகுவதில்லை, நாம் தான் உருவாக்குகிறோம்.